गुरुमध्ये स्थितं विश्वं विश्वमध्ये स्थितो गुरुः गुरुर्विश्वं नमस्तेस्तु तस्मै श्री गुरवे नमः. பெரியவா வானகரம்ங்கிற இடத்துல சாதுர்மாசிய விரதத்தில் இருக்கிறதே அடையப்பலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படிங்கிற பக்தர் மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவர். அவர் இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி வாக்கில் இருக்கும், மத்தியானம் வேளை சாயந்தரம். யாரோ ஒரு அம்மா வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு 1 2 3 அப்படின்னு 10-15 நமஸ்காரம் பண்ணி ஏதோ ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கா. ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணின்னுக்கிட்டே பெரியவா இந்த ராமகிருஷ்ண தீட்சிட்ட கேட்குறா, அவள்கிட்ட கேளு, அவள் கொள்ளு தாத்தா பண்ணின யாத்ரா பிரபந்தமாக சொல்கிறான்னு கேளு அப்படின்னா. இவர் உடனே கேட்டார், உங்கள் கொள்ளு தாத்தா பண்ண யாத்ரா பிரபந்தமாக சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன்னு பெரியவா கேட்குறா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. அவள் கொள்ளு தாத்தா யாத்ரா பிரபந்தம்னு பண்ணியிருக்கார் போல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொல்லி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். நீ பெரியவா கிட்ட யாரை கூட யாரும் வந்திருக்கா அப்படின்னா. இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, அம்பாள் சன்னதி இருக்குது, திரிபுர சுந்தரி சந்திரமணீஸ்வரர் பூஜை கிட்ட இருக்கு, அதனால பூஜை கீழே போய் உட்காந்துட்டு அம்பாளுக்கு முன்னால் சௌந்தர்யலஹரி சொல்ல அவளை அப்படிங்கிற. உடனே இவர் சொல்ல அந்த அம்மா போகிறா, போய் சௌந்தர்யலஹரி சொல்கிறா. உடனே ராத்திரி வந்துடுறது, ராத்திரி பூஜை ஆறுது. பூஜை முடிஞ்சோடனே பெரியவா என்ன பண்ணுறா, மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் யாரோ காரில் வந்திருக்கா, அவள்கிட்ட ஒருத்தட்ட சொல்லி இந்த அம்மாவை கொண்டு தனியாக வந்திருக்கா, இவளை வாரத்தில் காரில் கொண்டு இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு குங்கும பிரசாதம் கொடுத்துட்டும். அப்போ சொல்றா, ஒரு மண்டலம் நீ துளசிக்கு தினம் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு பிரதட்சிணம் பண்ணு, நிறையா பிரதட்சிணம் பண்ணு, இது மாதிரி ஒரு மண்டலம் பண்ணு அப்படின்னு இதை சொல்லவும் சொல்லி துளசிக்கு கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு பிரதட்சிணம் பண்ண சொல்லிவிட்டு குங்கும பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்றா. அந்த அம்மாவும் போயாச்சு. அதுக்கப்புறம் 5 மாதம் கழித்து அந்த அம்மா திரும்பி வரா. இந்த அம்மா திரும்பி வரத்தே இதே ராமகிருஷ்ண தீட்சிதர் இருக்கார். எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல பேருக்கு பார்க்கலாம். நாம் ஒரு தரம் நாம் என்றைக்கோ பேருக்கிட்டே ஏதோ ஒன்று நிகழ்ச்சி இருந்திருக்கோம், யாரோ வந்திருப்பா. நம்ம அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பொறுத்தே அதே மாதிரி அவளும் வருவா. இதெல்லாம் எதுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கான முக்கியமான காரணங்களும் இருக்கும். அப்படிதான் இங்கே ராமகிருஷ்ண தீட்சிதருக்கும் இருக்குது. அந்த அம்மா 5 மாதத்துக்கு முன்னால் வரத்தே இதே ராமகிருஷ்ணன் வந்து பெரியவா அவள்கிட்ட கேட்க சொன்னா. இப்போ 5 மாதம் கழிச்சு அந்த அம்மா திரும்பி வரா, இதே ராமகிருஷ்ண தீட்சிதர். அன்னைக்கு அவரும் எதேச்சியாக போயிருக்கு. அப்படி பேருக்கிறதே அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தோன்னா அடையாளம் தெரிஞ்சுட்டு வந்துடுத்து. கூட ஒரு புருஷனோட ஒரு கணவர் வந்திருக்கார். அந்த அம்மா சொன்னா, இவர் தான் என் புருஷன் வந்திருக்கார், நீங்கள் நான் 5 மாதத்துக்கு முன்னால் வரத்தே என்ன நடந்தது, பெரியவா என்ன சொன்னா, அதை கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிற. ராமகிருஷ்ண தீட்சிதருக்கு புரியல. அப்புறம் உடனே ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணா, பெரியவா யாத்ரா பிரபந்தம் சொல்கிறாளான்னு கேட்டால். அதுக்கப்புறம் 40 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு துளசிக்கு நெய் விளக்கு ஏற்றி கோலம் போட்டு பிரதட்சிணம் பண்ணி எல்லாம் பண்ண சொன்னா. நீ தனியாக தான் வந்திருக்கியான்னு கேட்டா. அம்பாள் சன்னதியில் போய் திரிபுர சுந்தரி சன்னதியில் சௌந்தர்யலஹரி சொல்லிட்டு போச்சன்னா அப்படின்லாம் இதை நடந்ததை சொன்னார். இது நடந்ததை சொன்னோன்னே அந்த கூட வந்த புருஷன் கண்ணால் தண்ணி விட்டு அழுதுட்டு இவா 2 பேருமா சேர்ந்து முதல்ல இவருக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன அப்படின்னா, இந்த கணவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே இந்த அம்மாவை கைவிட்டுட்டு போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். இது இந்த அம்மா பெரியவாள்கிட்டையும் சொல்லலை. ஆனால் பெரியவா எப்படி கேட்டா, சூச்சகமாக கேட்டா, நீ தனியாக வந்திருக்க அப்படின்னா. ஆமாம், தனியாக வந்திருக்கேன் அப்படின்னாலே அன்னைக்கே அனுகிரகம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா போல இருக்கு. அதுக்காக தான் உடனே அம்பாள் சன்னதியில் போய் இதுக்கெல்லாம் தான் நேரம் பண்ணின்னு தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏதோ எங்கேயோ திவ்ய சக்தினால நடந்ததாக காமிச்சிக்கிறதுக்காக போல இருக்கு. அம்பாள் சன்னதியில் போய் சௌந்தர்யலஹரி சொல்ல சொன்னா. அதுக்கு மேலே ஒரு மண்டலத்துக்கு வீட்டில் துளசிக்கு பூஜை பண்ணிட்டு வர சொன்னா, நெய் தீபம் ஏற்றி பூஜை பண்ணி. இப்படி பண்ணினதோட பலன் என்ன ஆயிடுத்துனர், எங்கேயோ இத்தனை நாள் விட்டுட்டு கை விட்டுட்டு போன கணவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து இந்த அம்மாவோட சேர்ந்து இப்போ தரிசனத்துக்கு வரா. அதைத்தான் இந்த அம்மா ஏன்னா இவருக்கு சொல்லுங்கோ அன்னைக்கு என்ன நடந்தது, பெரியவா அனுகிரகத்தினால தான் இவர் விட்டுட்டு போனவர் திரும்பி வந்திருக்கார். இது இவருக்கு தெரியணும் இங்கே நடந்தது என்னன்னு.
பெரியவா மகிமை வெறும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை விட்டு சொல்ல சொன்னேன். ஏன்னா நான் சொன்னா அவருக்கு நம்பிக்கையா இருக்குமோ இருக்காதோ தெரியாது. எதேச்சியா நல்ல வேளை நீங்களும் இன்னைக்கு இருக்கீள், அதனால தான் உங்க வாயால அவர் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல சொன்னேன் மாமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னா. முன்னமே சொன்னேன் இல்லையா, என்னைக்கோ ராமகிருஷ்ண தீட்சர் வர, என்னைக்கோ அந்த அம்மா வர, இப்ப திரும்பி 2 பேரும் சேர்ந்து வரத்தே அதே நாள்லயே 2 பேரும் சேர்ந்து வர அப்படின்னா எதுக்குன்னு இந்த சாட்சி அவருக்கு புதுசா வந்த கணவருக்கு, மனம் திருந்தி வந்த கணவருக்கு தெரியணுமே என்ன நடந்தது, பெரியவா பிரபாவம் என்ன, பெரியவா அனுகிரகம் என்னன்னு. அதுக்காக போல இருக்கு. பெரியவா இருந்த இடத்துலேருந்தே எல்லாருக்கும் என்ன நல்ல புத்தியை கொடுக்கணும்னா கொடுத்து, மனசை மாற்றணும்னா மாற்றி, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியாக தெரியறது. அது எப்படி முடியுமான்னு, அவள் சாட்சாத் பராசக்தியாக இருக்கிறதுனால இந்த திரிபுர சுந்தரி வேற, காமாட்சி வேறையா, பெரியவா வேறையா? இல்லையே, எல்லாம் ஒன்று தானே. தேசிக ரூபேண தர்ஷிதாபியுதயம் அப்படின்னு தான் மகாகவியும் சொல்கிறார். குரு ரூபத்தில் தானே அம்பாளை பார்த்தீங்கிற. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி, மூகபஞ்சசதியில் மூகாச்சாரியாலும் அப்படித்தானே சொல்கிறார். காமாட்சி வேற இல்லை, குரு வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, குரு வேற இல்லை. குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னே சொல்கிறதே. அப்படி பராசக்தியாக இருக்கிறதுனால அந்த அம்பாள் தானே என்ன சொல்கிறது, யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்ஸே 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 நமோ நம அப்படின்லாம் சொல்கிறது. எந்த தேவியானவள் எல்லாருக்கும் புத்தி ரூபமாக இருக்காளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாப்புல, இந்த கணவன் விட்டுட்டு கைவிட்டுட்டு மனைவியை கைவிட்டுட்டு போன கணவனுக்கும் புத்தி ரூபமா போய் அவர் புத்தியை திருத்தி மனசை மாற்றி மனைவியோட வந்து தர்ம வழியில கொடுத்தனம் பண்ண முடியுமா, அனுகிரகம் பண்றா அப்படின்னா இதான் பெரியவாளோட மகிமை பிரபாவம். அவ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இனிமே அவ ஏந்துன்னு வரணும், இனிமே இதுக்கு ஒரு சாமான் வேணும், அது வேணும், இது வேணும், ஒன்றும் கிடையாது. சங்கல்ப மாத்திரம், இருந்த இடத்துல நின்ன மாத்திரம். இப்போ இந்த நிகழ்ச்சியில பாருங்க, இந்த அம்மாவோட நல்ல காலம் வானகரத்துல வந்து பெரியவாளை அன்னைக்கு தரிசனம் பண்றா. தரிசனம் பண்றதுக்கு வந்ததே அவளுக்கு நல்ல காலம் பிறந்து கொடுத்து. அதனால்தான் பெரியவா உடனே பார்த்துட்டு அத்தனை பேருக்கு நடுப்புறவோ யாத்ரா பிரபந்தம் சொல்லி நமஸ்காரம் பண்றாளா, கேளுலாம் சொல்லிட்டு உடனே அம்பாள் சன்னதிக்கு போ, சௌந்தர்ய பாராயணம் பண்ணு, துளசி பூஜை பண்ணு, இதெல்லாம் சொல்லுவானே அப்படின்னாலே அந்த க்ஷணமே அவளோட பிராரப்த முழுக்களும் கழிஞ்சு போயிடுத்து, பழவினை அத்தனையும் போயிடுத்து, அவளுக்கு அனுகிரகம் நல்ல காலம் பிறந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் எங்களுக்கு அந்த குரு பக்தி நிலைச்சு இருக்கட்டும், எப்பொழுதும் எங்களுக்கு எப்போதும் தரிசனம் கிடைக்கட்டும், அடிக்கடி தரிசனம் கிடைக்கட்டும், அடிக்கடி எங்களுக்கு கைங்கரியம் பண்றாப்புல பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணலாம் பெரியவாள்கிட்ட. அப்படிதான் இந்த வானகரத்தில் இருக்கிறது இதை மாதிரி ஒரு அதிசய நிகழ்ச்சி. இப்படி இருக்கிற பெரியவா யாத்திரையை தொடர்ந்து வரா. அந்த வானகரத்தை முடிச்சுட்டு நசரத் பேட்டை அப்படின்னு இருக்கு பூந்தமல்லிக்கு பக்கத்துல. அந்த நசரத் பேட்டையில என்ன பண்ணினா ஒரு பெரிய சமஸ்கிருத கல்வி கழகத்தை திறந்து வச்சா. அது 1960ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் சமஸ்கிருத எஜுகேஷன் சொசைட்டி, அதை அங்கே சமஸ்கிருத அபிவிருத்திக்காக அங்கே நசரத் பேட்டையில் திறந்து வச்சா. எதனால நசரத் பேட்டையில் அப்படின்னா, தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார் பக்தவத்சலம் அப்படின்னு. அந்த பக்தவத்சலம் பரமபக்தர், பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவரோட பக்தியை சொல்லணும்னா சொல்லி மாளாது. பெரியவா இங்கே மயிலாப்பூரில் இருக்கிறதே அப்பப்போ தரிசனத்துக்குலாம் வர, பல நாள்லாம் அப்பப்போ எங்கே முடிஞ்சதோ தரிசனத்துக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு தரம் வரத்தே யாரோ மர உரி கொண்டு கொடுத்துருந்தா. இந்த மர உரி அப்படின்னு ரிஷிகள்லாம் கட்டின்னு பேர் ராமர் மர உரி தரிச்சுன்னு தான் காட்டுக்கு போனார் அப்படின்லாம் சொல்ல முடியும். ரிஷிகளுக்கு அந்த வஸ்திரம்ங்கிறது ஒரு மர உரி, அதாவது மரத்தோட அந்த பட்டை, பெரிய சில மரங்கள்லாம் இருக்குது அதுக்குன்னு ஸ்பெஷலாக. பெரிய மரங்களோட அந்த பட்டையை என்ன பண்ணுவா, இந்த மேல் தோலி இருக்கு இந்த பட்டை, அதை உரிச்சு எடுப்பா. உரிச்சு எடுத்துட்டு அது எடுத்தாலே இப்படி லேயர் மாதிரி அழகாக வரும். அதுக்கப்புறம் அதை பதம்லாம் பண்ணி அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது. பண்ணினா ஜம்முன்னு மெதுன்னு ரஜாய் மாதிரி அழகாக பிரமாதமாக இருக்கும். அதை வஸ்திரமாக கட்டிக்கிறது. மடி, இதை துவைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம், இதெல்லாம் அவ்வளோ மடிக்காக இருக்கிறதுனால இந்த மர உரி அப்படிங்கிறது ரிஷிகள்லாம் கட்டின்னு நம்ம பார்க்குறோம். இந்த காலத்துலேயும் 20ஆம் நூற்றாண்டுலையும் இப்படி மர உரியெல்லாம் கட்டின்னு யாரையானு பார்க்கலாம் அப்படின்னா அது பெரியவாளை தான் பார்க்கலாம். அப்படி பெரியவா என்ன பண்ணால் அந்த மர உரி யாரோ கொண்டு கொடுத்துருக்கா, அதை சுத்தின்னு நிற்கிறா பெரியவா. இந்த சமயத்தில் முதலமைச்சர் வந்துட்டு பக்தவத்சலம் வந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் வர அப்படின்னா அவளுக்கு அந்த பதவிக்கு உண்டான ஒரு மரியாதை அந்தஸ்தெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ பார்த்தா இவ வாட்டுக்கு இந்த மர உரியை சுத்தின்னு நிற்கிறா. முதலமைச்சர் வந்து நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா
அவர் தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சமாளிக்கிறாப்புல தமாஷ்க்கு சொன்னால், இவர் நான் அப்படி தான் காட்டு மிராண்டி, எத்த வேணா சுற்றின்னு நிற்பேன், அதனால் நீ ஒன்றும் கண்டுக்காத அப்படின்னா. ஏன்னா இவ ஒரு இலையை கட்டின்னு தழையை கட்டின்னு இருக்கிறாப்புல இந்த மரவரியை கட்டின்னு இருக்கிற ஒரு சீய மரத்தே அப்படின்றது. அதுக்காக இவ சொல்கிறா, நான் ஒரு காட்டு மிராண்டி, இப்படி தான் எத்த வேணா சுற்றின்னு நிற்பேன், அதனால் நீ எல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொன்னால், உடனே அவர் சொன்ன வார்த்தை அவரோட பக்தியை வெளிப்படுத்துறது. அவர் என்ன சொன்னேன்னு, எனக்கு ஜென்மாந்திர பாக்கியம், ஜென்மாந்திரத்தில் பண்ணி பாக்கியம் இருந்ததுனால இப்படி மரவுரியில் ராமச்சந்திரமூர்த்தியாக பெரியவாளை தரிசனம் பண்ணுறாப்புல கிடச்சிது. ராமர் காட்டுக்கு போயிருக்கிறது எப்படி இருந்திருப்பார், கோதண்டபாணியாக மரவுரியோட இருந்திருப்பார் அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்னோட ஜென்மாந்திர பாக்கியம் அந்த ராமரோட மறுவடியுமான பிரத்யக்ஷ ராமரை பெரியவாளை இப்படி மரவுரியில் தரிசனம் பண்ணுறேன், அதனால் ராமரா எனக்கு இன்னைக்கு தரிசனம் கிடைச்சது, அதனால் மகாபாகியம் அப்படின்னு அவர் உடனே பதில் சொன்ன. இது அவரோட மனோபாவத்தை காமிக்கிறது, பக்தியை பெருக்க காமிக்கிறது. அப்படிதான் இருந்த ஒரு பெரிய பரமபக்தர் பக்தவத்சலம். இன்னும் பல சந்தர்ப்பங்களில் அவரோட பக்தி எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்னு பார்த்துட்டே வரப்போம். அந்த பக்தவத்சலத்தோட மருமகன் CN வரதராஜன் அப்படிங்கிறவர், அவரும் இந்த குடும்பமே பரம பக்தியோடு தான் இருந்திருக்கு பெரியவாள்கிட்ட. இந்த CN வரதராஜன் என்ன பண்ணார், ஒரு 10 ஏக்கர் நிலம் இந்த நசரத்பேட்டையில் பெரியவாளுக்கு தானம் பண்ணினர், மடத்துக்காக கொடுத்தார், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு. அதனால் இந்த நசரத்பேட்டையில் CN வரதராஜன் அவர்கள் 10 ஏக்கர் நிலம் கொடுத்ததுனால அதை சமஸ்கிருத அபிவிருத்திக்காக அதை அங்கே ஒரு கல்வி சாலை அமைக்கணும் அப்படின்ட்டு தான் பெரியவா அந்த 1960ஆம் வருஷம் அந்த நசரத்பேட்டையில் சமஸ்கிருத கல்விக் கழகத்தை துவக்கி வச்சா. அப்படி இந்த நசரத்பேட்டை தாண்டி வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக யாத்திரை பண்ணிட்டு 1960ஆம் வருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி அடையப்பலம்னு இருக்குது, நார்த்தார்காடு ஜில்லையில் வேலூர் பக்கத்தில் அந்த பக்கம் அடையப்பலம் அப்படின்னு. அங்கே காளகண்டீஸ்வரர் அப்படின்னு சுவாமி, அந்த காளகண்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக பெரியவா போனால், புதுப்பிரியான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா 2 பேருமா அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போனால். இந்த அடையப்பலம் கோவிலில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு மகான் இருந்தார். இந்த அப்பைய தீட்சிதர்ங்கிறவர் பெரிய மகான், மகாவித்வான், 104 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அப்படி 104 கிரந்தங்கள்லாம் எழுதின அந்த தீட்சிதருக்கு சின்ன பொம்மன் அப்படிங்கிற ராஜா கனகாபிஷேகம் பண்ணினான். அந்த கனகாபிஷேகம் பண்ணின அந்த பவுனை என்ன பண்ணார் தீட்சிதர், அடையப்பலம் தீட்சிதர், அப்பைய தீட்சிதர் தான் துளி கூட அதை சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்காத தன்னோட சொந்த ஊரான அடையப்பலத்தில் ஒரு பெருமாள் கோவில், சிவன் கோவில் 2ம் கட்டினார். அப்படி கட்டப்பட்டு தான் இந்த கோவில், மகானான அப்பைய தீட்சத்தினால அவர் ஊரில் அடையப்பலத்தில் கட்டப்பட்டு தான் இந்த சிவன் கோவில், பெருமாள் கோவில். ராஜா சின்ன பொம்மன் பண்ணின கனகாபிஷேகத்தில் இருக்கிற பவுனை வச்சுன்னு கோவில் கட்டினா. அந்த கோவில் ரொம்ப சீதளமாக இருந்தது. அப்பப்போ அதை ரெனோவேட் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுமே, அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது 1958ஆம் வருஷம் வாக்கில் அந்த ஊரை சேர்ந்து இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படின்னு சொன்னேன். இவர் அந்த அடையப்பலம் அப்பைய தீட்சர் வம்சத்தில் பரம்பரையில் வந்தவர் தான். இந்த ராமகிருஷ்ண தீட்சர் இவாள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட 58ஆம் வருஷமே கேட்டா, இந்த அடையப்பலம் கோவில் ரொம்ப சீத்தலம் அடைஞ்சிருக்கு, அதை ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினா தேவையில்லை, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பெரியவா சொன்னால் அவசியம் பண்ணணும், ஆனால் நீ ஒன்று பண்ணு, அது ராஜா கனகாபிஷேகம் பண்ணின பவுனை வச்சுன்னு கட்டின கோவில், அது மகானான அப்பைய தீட்சிதர் கட்டியிருக்கார். அவர் சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணிக்க 104 கிரந்தங்களை எழுதினவர். அதனால் இப்படி சாஸ்திர அஸ்திவாரத்தில் அடிப்படையில் எழுப்பின அந்த கோவிலுக்கு வெளியில் போய் யாச்சகம் பண்ணி நீ அதை கலெக்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. நீ ஒன்று பண்ணு, கோயம்புத்தூர் ஜில்லாவில் கே வில்லேஜஸ் அப்படின்னு இருக்குது. அந்த கே வில்லேஜஸ் அப்படின்னு ஒரு 4-5 ஊர் இருக்குது, குளஞ்சிவாடி இது மாதிரி இல்லாமல் சொல்லுவா. அந்த ஊர்லாம் போய் அப்பைய தீட்சையோட இந்த 104 கிரந்தங்கள்லேருந்து இதான கிரந்தங்கள்லாம் எடுத்துன்னு உபன்யாசம் பண்ணு. உபன்யாசம் பண்ணினா அந்த உபன்யாசம் பண்ணுறதுக்கு யாரானே தானே சம்பாவனை பண்ணுவாளோ இல்லையோ, அந்த சம்பாவனையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஈஸ்வரார்ப்பணமாக இந்த கோவில் ரெனோவேஷன் கும்பாபிஷேகத்துக்காக அர்ப்பணம் பண்ணு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து கொடுக்குறாளோ அதெல்லாம் வச்சுன்னு நீ இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக பண்ணலாம். நீனாவே அவளாவே கொண்டு வந்து கொடுத்து தான் வாங்கிக்கணுமே, நீ போய் கேட்கக்கூடாது, யாச்சகம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் உத்தரவு பண்ணி இந்த 58ஆம் வருஷம் இவர் பேருந்தர் இந்த கே வில்லேஜஸில் கோயம்புத்தூர் ஜில்லாவில் போய் உபன்யாசம்லாம் பண்ணி அதுக்கு வந்த திரவியங்கள்லாம் எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட வர.
வந்து பெரியவா ஈஸ்வரார்ப்பணம் பண்ற. இப்போ பெரியவா கேட்குறா, போன விஷயம் என்னாச்சு, சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா அப்படின்னு சங்கேதமாக கேட்குறா. அதாவது கிருஷ்ணபக்ஷன்னா தேஞ்சு போகிறது, சுக்லபக்ஷன்னா வளர்றது. இப்படி கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கலெக்ஷனுக்காக போனையே, உபன்யாசம் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு போன காரியத்தில் ஏதான தேறித்தா வந்துதா இல்லை பேடுத்தா அப்படிங்கிறதுக்கான என்ன சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா அப்படின்னு கேட்டால் உடனே இந்த ராமகிருஷ்ண தீட்சை என்ன பதில் சொன்னார் பெரியவாள்கிட்ட அப்படின்னா, அவர் சொல்லுவார், என்ன நம்ம ஏதானு பதிலான்னு சொல்லிட முடியுமா என்ன, அந்தர்யாமியாக இருந்து பெரியவா சொல்ல வைக்கிறதுனால ஸ்புரிக்கிறதுனால நம்மள அறியாத நமக்கும் அவள் சந்நிதியில் போனால் எப்படி அம்பாள் சந்நிதியில் அம்பாள் கிருப்பையினால ஒரு ஊமையே கவியாயிடுறதோ, பேசுகிறவாளுக்கு இனிமேல் பேச்சு என்னன்னா பேசுறது கேட்பானே. உடனே தீட்சை என்ன சொன்னார், பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமியாக இருக்குது அப்படின்னா, எப்பொழுதும் நிரம்பி இருக்குது, பூர்ணமாக இருக்குது. நீ பெரியவா பேஷ் பேஷ் அப்படின்னு அதை ரொம்ப ரசிச்சுட்டு அந்த வந்த திரவியத்தை அப்படியே ஈஸ்வரார்ப்பணமாக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இனிமேல் இந்த விஷயம் தெரிஞ்சு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு, யாரெல்லாம் கொண்டு வந்து திரவியம் கொடுக்குறாளோ அதை வச்சுன்னு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி 58ஆம் வருஷம் ஆரம்பிச்சது. 60ஆம் வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே எல்லாம் திரவியங்கள்லாம் வேணுங்கிறது எதேஷ்டமாக வந்து பிரமாதமாக கும்பாபிஷேகம். 60ஆம் வருஷம் பெரியவா அதுக்கு தீட்சிதரோட அந்த பிரபல கிரந்தங்கள்லாம் வச்சுன்னு பெரிய வித்வான்கள்லாம் நூற்றுக்கணக்கான வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே பெரிய சதஸ்லாம் வச்சு, சாஸ்திர சதஸ்லாம் வச்சு அந்த அடையப்பலம் கோவில் கும்பாபிஷேகத்தை ரொம்ப விமர்சையாக பண்ணினா. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 58ஆம் வருஷம் போய் இவர் கேவில் வில்லேஜஸில் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, உபன்யாசம் பண்ணி அதை கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாக வச்சோன்னு பெரியவா சந்தோஷப்பட்டு என்ன பண்ணா, ஒரு ஒத்த ருத்ராட்சம் கொண்டு சொல்லி அந்த ருத்ராட்சத்தை இந்த ராமகிருஷ்ண தீட்சைட்ட கொடுத்து வலது கையில் கயத்தில் கட்டிக்கோன்னா. இவர் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டார். பொதுவாக ருத்ராட்சம் கொடுப்பா, அந்த ஒத்த ருத்ராட்சமாக இருந்தால் ஒரு சேப்பு கயத்தில் கோத்து கழுத்தில் கட்டிக்கிற வழக்கம். பெரியவா என்ன சொல்லான்னா, கயத்தில் கோத்து வலது கையில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இவருக்கு புரியல, சரி ஏதோ பெரியவா சொல்றா கேட்கலாம் அப்படின்ட்டு கட்டின்னு விட்டார். இப்படி கட்டின்றது என்ன ஆச்சு அப்படின்னு, எதுக்கு பெரியவா ருத்ராட்சத்தை கொடுத்து வலது கையில் கட்டிக்கிச்சுன்னா, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் 1980ஆம் வருஷம் வாக்கில் கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுது. 22ஆம் வருஷம் அப்படி கையிலேயே தான் கட்டின்னு இன்னமும் கட்டின்னு இருக்கார். அப்படி இவர் வில்லிவாக்கத்தில் இருந்தார், ஒரு ஸ்கூலில் உத்தியோகமாக இருந்தார் அப்படின்னு சொன்னோம். இவர் ஸ்கூல்லேருந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், இந்த 20ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி, பாரிஸ்லேருந்து 20ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி வில்லிவாக்கம் போகிறார். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டார். ரொம்ப அசதியாக இருந்தது. இந்த வலது கையை அப்படி இந்த ஜன்னல் அப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருக்கார். வண்டி போக கிளம்புறதே இவர் தூங்கி போயிட்டார். அந்த வண்டி எங்கேயோ நின்று இருக்கு போல இருக்கு, 4 கார்னரில் சிக்னல். அப்போ என்ன ஆகிருக்கு, இந்த பக்கத்துலேருந்து வந்து ஒரு பெரிய லாரி கண்ட்ரோல் இல்லாத நேரம் இந்த பஸ்ஸில் வந்து மோதி விடுத்து. எங்கே மோதித்துன்னா, எந்த இடத்துல ராமகிருஷ்ண தீட்சை உட்காந்துக்கிறோம் அந்த ஸ்பாட்டுக்கு நேரம் வந்து மோதித்து. மோதினா அந்த கை இப்படி வெளியில் வேற வச்சுன்னு இருக்கார், வலது கை. லாரி வந்து மோது பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் தான் நினைப்பே வந்தது. இவர் ஏதோ பஸ்ஸில் உட்காந்து தூங்கினது தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்பத்திரியில் கட்டோட படுத்துட்டு இருக்கார். அப்படி ஆயிடுத்து. ஆனால் அந்த விபத்து நடந்ததுக்கு கையே போயிருக்கணும். ஆனால் கை போகாத என்ன ஆயிடுத்து, இன்னி வரைக்கும் மடத்தில் ஸ்ரீமுகம்லாம் எழுதணும்னா அவர் தான் எழுதின்னு இருக்கார், லெட்டர்லாம் எழுதின்னு இருக்கார், ஸ்ரீமுகம்லாம் எழுதின்னு இருக்கார். இன்னி வரைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். வயசு கிட்டத்தட்ட 90 வயசு ஆகிடுது, இன்னமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா எதனால, அவர் சொல்கிற பெரியவா கொடுத்த அந்த ருத்ராட்ச மகிமையினால. அன்னைக்கு 58ஆம் வருஷம் என்ன பண்ணினா, ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்து கயத்தில் கொடுத்து வலது கையில் கட்டிக்கோ அப்படின்னு பெரியவா சொன்னா, அன்னைக்கு புரியல எதுக்கு வலது கையில் கட்டிக்க சொல்றா, ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கூடாதா, ஏன் சொல்றான்னு நமக்கு புரியாத இருந்தது. ஆனால் 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கைக்கு ஆபத்து வரப்போகுது, இந்த கையை காப்பாற்றணும். இதுக்கு முன்னாலேயும் என்ன பண்ணியிருக்கிறவர், அடையப்பலம் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போய் உபன்யாசம் பண்ணி அந்த வந்தரதவியத்தை அர்ப்பணம் பண்ணியிருக்கார், கைங்கரியம் பண்ணியிருக்கார், ஈஸ்வர கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்படி ஈஸ்வர கைங்கரியம் பண்ணின கைக்கு ஒரு ஆபத்து வரலாமா, அதுக்காகவும் ருத்ராட்சம் கொடுத்து பாதுகாக்கிறா. இன்னும் இந்த கைங்கரியத்தோட இல்லை, இன்னும் நிறையா நாள் கைங்கரியம் பண்ணணும் மடத்துக்கு அப்படிங்கிற ஒரு சங்கல்பமும் பெரியவாளுக்கு இருக்கிறதுனாலேயே இந்த கையை காப்பாற்றிருக்கா. 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்காக எவ்வளோ முன்னுக்கு முன்னதாகவே பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்து நம்மளை காப்பாற்றின்னு இருக்கா. அப்படின்னா அந்த பெரியவாளோட கருணை என்ன சொல்றது.
நாம் எதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரியவா இருக்கிறதே, இப்படி ஒரு மகான் கிடைச்சிருக்கிறதே நாம் ஏன் கவலைப்படணும்? வேற எங்க போகணும், எதை தேடணும்? நமக்கே தெரியாது நமக்கு என்ன வரப்போறதுன்னு. ஆனால் பெரியவா திருக்கால ஞானியா இருக்கிறதுனால நம்மளோட பழவினைகள்லாம் போக்கி நமக்கு நல்லது பண்ணணும், நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் இந்த அடையப்பலம் கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுல இந்த ராமகிருஷ்ண தீட்சருக்கு இப்படி ஒரு அனுபவம். அப்படி பெரியவா யாத்திரை பண்ணிட்டு அந்த 1960ஆம் வருஷத்துல காமநாயகன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல சாதுர்மாசியத்தை பண்ணினா. இந்த காமநாயகன் பாளையத்திலையும் ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு 1960ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா புதுப்பெரியவா 2 பேருமா வந்து அந்த 60ஆம் வருஷம் ரொம்ப விமர்சையா அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு, இந்த அகிலாண்டேஸ்வரி அந்த க்ஷேத்திர மகிமை, மடத்துக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு, சங்கரருக்கும் இந்த மடத்துக்கும் உள்ள தொடர்பு, அந்த திருவானைக்காவலுக்கும் உள்ள தொடர்பு எல்லாத்தையும் முன்னமே பார்த்துட்டு இருக்கோம், பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். அதனால இவ 2 காமகோடி பீடாதிபதிகளுமா இங்கே கும்பாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டும் 1961ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் கும்பகோணத்துக்கு விஜயம் பண்ணினா. இந்த கும்பகோணம் விஜயம் 61ஆம் வருஷத்துல புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசிரமம் வாங்கிட்டு பீடாதிபதிகளா வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கும்பகோணத்துக்கு முதல் முறையா விஜயம் பண்றா. முன்னமே பார்த்தோம் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த காமகோடி பீடத்தோட தலைமையகமா இந்த கும்பகோணம் இயங்கிட்டு வந்தது. ஒரு ராஜதானியா இருந்ததுனால மடத்துக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் கும்பகோணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப ஏற்பட்ட இடத்துக்கு முதல்ல பெரியவாளோட வாரிசான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முதல்ல வந்தா. ரொம்ப விமர்சையா அங்க பட்டண பிரவேசம்லாம் நடந்தது. புதுப்பெரிவாளை யானை மேல உட்காத்தி வச்சு பெரியவாளுக்கு புஷ்ப பல்லாக்கு இதெல்லாம் பண்ணி ரொம்ப விமர்சையா நடந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து புதுக்கோட்டை வழியால இளையாத்தங்குடிக்கு போனா. அந்த இளையாத்தங்குடியில போய் பெரியவா 2 வருஷம் போல தங்கியிருந்தா. புதுப்பெரியவா பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 1961ஆம் வருஷம் 62ஆம் வருஷம் 2 வருஷமும் இளையாத்தங்குடியிலேயே பெரியவா இருந்தா. இந்த இளையாத்தங்குடியில் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியம். புதுப்பெரியவா என்ன பண்ணுவான்னா, பெரியவா பூஜை பண்ணுவா, சந்திரமணீஸ்வரர் பூஜை பண்ணுவா. சந்திரமணீஸ்வரர் பூஜை பண்ணதே பூஜை கட்டில் கைங்கரியம் பண்றதுக்கு, சந்தனம் அரைக்கிறதுக்கு, தீர்த்தம் கொண்டு வைக்கிறதுக்கு, புஷ்பம் எடுத்து வைக்கிறதுக்கு, தூப தீபங்கள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, ஏற்றி கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் எல்லாரும் ஆள்லாம் மனுஷாள்லாம் இருக்கா, அவள்லாம் தான் கைங்கரியம் பண்ணுவா. ஆனா அந்த இளையாத்தங்குடியில இருக்கிறது புதுப்பெரிவா தன்னோட குருவுக்கு தானே எல்லா கைங்கரியம் பண்ணா. பார்த்தவாள்லாம் சொல்லுவா, ஒரு கையில தண்டத்தையும் அடிக்கிண்டு இவா தீபாரதனை ஏற்றி கொடுக்கறதும், இனிமே அதை எடுத்து வைக்கிறதும், இதை எடுத்து வைக்கிறதும், இவா பண்ற காரியத்தை பார்த்தா சுருன்னு தேனி மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அதை எதை காமிக்கணும்னா, அந்த அவ பண்ற கைங்கரியத்தை பார்த்தாலே அந்த என்ன ஒரு உற்சாகம், ஆர்வம், அந்த பக்தி அப்படிங்கிறத காமிக்கும். அப்படி புதுப்பிரியா சிஷ்யர் கைங்கரியம் பண்ண இங்க குரு 2 வருஷமா அங்க இருந்துன்னு இளையாத்தங்குடியில பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு புதுப்பிரிவாளுக்கு பாடங்கள்லாம் நடந்தது. அதுக்காக தான் வித்யாபியாசத்துக்காக கொண்டு வச்சிருந்தா. அப்படி அந்த இளையாத்தங்குடியில இருக்கிறது ஏன்னா பெரியவாளோட பரமேஷ்டி குரு 65 பெரியவாளோட சமாதி இருக்கிற ஸ்தலம். அங்க 2 பெரியவாளுமா வாசம் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயும் பல அபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதையும் நாம தொடர்ந்து பார்க்கிறோம்.